கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மார்ச் மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாளை ஞாபகப்படுத்துகிற பிள்ளைங்க அப்படியே முழங்கால்களை தாழ்த்தி கைகளை கூப்பி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அன்பான ஆண்டவரே, உமக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை நினைத்தரலாம். சங்கீதம் 37:4 உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் உடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ யுத்தங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. குடும்பத்தில் யுத்தம் நடக்குது, வேலைக்கு போகிற இடத்துல யுத்தம் நடக்குது, சர்ச்சுக்கு போகிற இடத்துல யுத்தம் நடக்குது, மார்க்கெட்டுக்கு போகிற இடத்துல யுத்தம் நடக்குது. யுத்தம்னாச்சுன்னா நீங்கள் சொல்கிறபடி பெருசாக அந்த மாதிரி போர்க்களத்தில் நின்று யுத்தம் பண்ணுறது மட்டும் யுத்தம் அல்ல. நிறைய குடும்பங்களில் கோல்டு வார், பனிப்போர் நிறைய இடத்துல நடக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பனிப்போர், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் பனிப்போர். அது மட்டும் இல்லை, சரியாக புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான் நிறைய இடத்துல யுத்தம் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் யுத்தம் பண்ணவே கூடாது. யுத்தம்னு ஒன்று அவசியமாக இருந்தால் அதை கர்த்தர் தான் பண்ணுவார். அதான் இந்த வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருக்கணுமா? யார்கிட்டையும் போய் வலிய யுத்தத்துக்கும் போயிடாதீங்க, சண்டைக்கு போயிடாதீங்க. அவங்க பேசுகிற வார்த்தையை பிடிச்சிட்டு அதுலேருந்து 2 வார்த்தையை எடுத்துட்டு வேணனே வலியை போய் சண்டைக்கு போகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. உனக்குன்னு யுத்தம் பண்ணணுன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா தான் இருக்கணும். யுத்தம் பண்ண வேண்டியதோ, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறதோ, ஒருத்தங்க தரக்குறைவாக ரொம்ப கீழ்த்தரமாக உங்களை பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்க லெவலில் போய் பேசுனீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்ட்டு. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், சகிப்புத்தன்மை ரொம்ப வேணும். எனிமிட்டியை தயவுசெய்து டெவலப் பண்ணாதீங்க. வேலை செய்கிற இடமோ, ஊழியம் செய்கிற இடமோ, படிக்கிற பள்ளிக்கூடமோ, கல்லூரியோ, தொழில் பண்ணுற இடமோ, எங்கேயும் சரி, யார்கிட்டையும் எனிமிட்டியை தயவுசெய்து டெவலப் பண்ணாதீங்க. எல்லாரோட சமாதானமாக இருங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கெல்லாம் ஒரு சின்ன எனிமிட்டியில், ஒரு சின்ன பிடிவாதத்தில் வீம்பு பண்ணி ஒரு சண்டை போடுறதுனால பார்த்திங்கன்னா உயிர் சேதங்களே வருது. அந்த அளவுக்கு இன்றைக்கி காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. அதனால் யாவரோடும் சமாதானமாக இருங்க. உங்களுக்கு உண்மையாகவே யார்கிட்டையாவது யுத்தம் பண்ணணுன்னா நீங்கள் சும்மா இருங்க. ஆண்டவருக்கு தெரியும் இதில் ஒரு யுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது, அவரே யுத்தம் பண்ணிக்குவார். அதனுடைய பொறுப்பு உன்னுடையதல்ல. எனவே இன்றைக்கி எதெல்லாம் யுத்தம் பண்ணணுன்னு ரெடியாக இருக்கீங்களோ, என்ன பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி உண்டுலேன்னு பாத்திரன்னு ரெடியாக இருக்கீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவர் பார்த்துக்கட்டும். யுத்தம் பண்ணுறதா, இதை அமைதியாக விடுறதா, ஆண்டவர் பார்த்துக்கட்டும். நீங்கள் இன்றைக்கி இவனை போய் ஒரு கை பார்த்துட்டு வருவேன், இன்றைக்கி இவளை போய் ஒரு கை பார்த்துட்டு வருவேன், அவளை நானாக பார்த்துக்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கி காலையில் எழும்பி நைட்டெல்லாம் அதுக்காக நிறைய பிளான் போட்டுட்டு யாரை கூப்பிட்டுட்டு போனோம் எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை எல்லாத்தையும் இன்றைக்கி பிளானை உடச்சி ஆண்டவர் காலையிலே சொல்கிறாரு, போகாத, போய் பிரச்சனையில் மாட்டிக்காத, அமைதியாக விட்டு நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சி நம்ம கேட்கலாம். சிஸ்டர் நவமணி ஃப்ரம் கோயம்புத்தூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இடத்தில் 10 வருடங்களாக கடை வைத்திருந்த நபர் அதை காலி செய்யாமல் இருந்தார். எங்களுக்கு கடை தேவையாக இருக்கிறது என்று சொல்லியும் அவர் கேட்கவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் இறந்து விட்டார். அவருடைய மகனும் கடையை காலி செய்யாமல் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் இன்னும் 2 வருடங்கள் இங்குதான் இருப்போம், அதன் பிறகுதான் காலி செய்வோம் என்று சொன்னார். நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தார். அதில் உங்களுடைய கடையில் வாடகைக்கு இருக்கும் நபரின் உள்ளத்தில் கர்த்தர் பேசுவார். அவர் தாமாகவே முன்வந்து சமாதானத்துடன் கடையை காலி செய்துவிட்டு சாவியை உங்களுடைய கையில் ஒப்படைப்பார் என்று எழுதியிருந்தார். என்ன ஆச்சரியம்! கடிதம் கிடைத்த பிறகு அதில் எழுதியிருந்ததுபடியே எனக்கு நடந்தது. கர்த்தர் இந்த விஷயத்தில் எனக்காக யுத்தம் பண்ணினபடியினால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, ஒரு லெட்டர் எழுதினார்.
அவரை காலியே பண்ண முடியல. அப்பா காலத்துலேயும் காலி பண்ண முடியலை, பிள்ளை காலத்துலேயும் காலி பண்ண முடியலை. ஆண்டவருக்கு லெட்டர் அனுப்புறது எதுக்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் பார்த்துங்கன்னு அடையாளம். ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். அழகாக ஸ்மூத்தாக பேசி சாவியை கொண்டு புடைக்க உதவி செய்தார். அதே போல் இன்றைக்கும் நீங்கள் இப்படி வில்லங்கமாக ஏதாவது ஒன்றில் நீங்கள் டீல் பண்ணணும், சண்டை போடணும், இன்றைக்கி பிரச்சனை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஏசப்பாவுடைய பாதப்படியில் வச்சு ஜெபிச்சிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அன்பு மகள் நவமணிக்கு நடந்த அற்புதம் போல் இன்றைக்கி நிறைய பேருக்கு அற்புதம் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, எங்களுக்குரியதை பிடிச்சி வச்சுட்டு வேணுன்னே எங்களை வம்புக்கு இழுக்கிறாங்கப்பா. அந்த காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறோம். நீரே அந்த காரியங்களை எங்களுக்காக பேசி அழகாக ஸ்மூத்தாக முடிச்சுத்தாங்க. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் என் பிள்ளைகள்கிட்ட வம்பு பண்ணணுன்னு வேணுன்னே வம்புக்கு வீம்புக்கு சண்டைக்கு இழுக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் அந்த காரியத்தில் தலையிட்டு என் பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும். உனக்காக நான் வழக்காடுவேன், யுத்தம் செய்வேன், யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளுக்கும் வழக்குகளுக்கும் சண்டைகளுக்கும் முற்றுப்புள்ளியை கொண்டு வந்து இவருடைய வாழ்க்கை எண்ணிலிருந்து சமாதானமாக போகட்டும். உன் சத்துருக்களும் உன்னிடத்தில் சமாதானமாய் வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஒரு சமாதானம் உண்டாகட்டும். சமாதானமாய் நீ ஜீவனம் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.